ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பயம். நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே எதுக்கு எடுத்தாலும் பயம். ஸ்கூல் போகிற பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா படிப்போமா, நம்ம பரீட்சையில் நல்ல மார்க் வாங்குவோமா, பப்ளிக் வரப்போதே வீட்டில் என்ன சொல்லுவாங்க நல்ல மார்க் எடுக்கலைன்னா அப்படின்னு பயம். காலேஜ் போனால் அரியர்ஸ் இல்லாமல் நம்ம எப்படியாவது இந்த கோர்ஸை முடிக்கணுமே அப்படின்னு சொல்லி பயம். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த பிஸ்னஸ் நல்ல முறையில் நமக்கு ப்ராஃபிட் கொடுக்குற பிஸ்னஸாக இருக்கணுமே, நம்ம இதில் எதுவும் தப்பு பண்ணிவிடுவோமோ, இந்த பிஸ்னஸ் நமக்கு லாஸ் ஆகிடுமோ அப்படின்ற பயம். இதையும் தாண்டி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க குடும்பத்தை நல்ல முறையில் கொண்டு போய் செலுத்தணும், அன்றைக்கு சமைக்கிற சாப்பாடு கூட இது நல்ல முறையில் அமைஞ்சிடணும், இது ஏதாவது சொதப்பிடுமோ அப்படின்ற பயம். இதையும் தாண்டி வினோதமான சில பேர் இருப்பாங்க, நல்லா சிரித்து ஹாப்பியாக இருப்பாங்க. இவ்வளோ தூரம் நம்ம சிரிச்சிட்டோம், இதனால் நம்மளுக்கு ஏதாவது வேறு ஆபத்தாக எதுவும் நடந்துருக்கும் அப்படின்னு ஒரு பயம். பயம்ன்றது ஒரு தேவையில்லாத விஷயம். பயன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிந்தனை, நம்மளுடைய கற்பனை. அந்த பயம் நம்மளை அழுத்தி கீழே தள்ள தான் பார்க்கும். உன்னால் இது முடியாது, உன்னால் இதை செய்ய முடியாது, நீ எப்படி இதை செய்ய போகிற அப்படின்னு சொல்லி நம்மளை அழுத்தி நம்மளை கீழே தள்ள தான் பார்க்கும். அந்த பயத்தை வென்று வெளியேற வேணும்னா அந்த பயத்திட்ட நீங்கள் சொல்லுங்கள் தைரியமாக, என்னிட்ட தைரியம் இருக்குது, எப்படி உன்னை நான் சிந்திச்சு எனக்குள்ளே வர வச்சுக்கிட்டேனோ அதே மாதிரி தைரியத்தையும் என் சிந்தனை வழியாக என் கற்பனை வழியாக நான் எனக்குள்ளே வர வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள். அந்த பயத்தை தைரியம் கொண்டு அழியத்திடுங்கள். பயம் இல்லாமல் எந்த விஷயம் செய்கிறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு பல தடவை சிந்திச்சு செய்யுங்க. ஆனால் பயத்தில் எந்த விஷயமும் செய்யாதீங்க. பயத்தில் செய்கிற விஷயம் தவறாக முடிகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பயம் சில சமயம் நம்மளுக்கு உதவியும் செய்யும். நம்மளை ஒரு சில பல நல்ல விஷயங்கள்ல இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய விஷயமும் அது பயம் ஒரு சில விஷயங்களுக்கு நல்லது. ஆனால் எல்லா விஷயங்களுக்கும் பயப்படுறதுன்றது ஒரு தப்பான விஷயம். இது என்னுடைய கருத்து. இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ மாதிரி உங்களுக்கு பல வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் நான்